ஹாய் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, இந்த பணப்பெட்டி உண்மையிலே பணப்பெட்டி தானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், இல்லை மரணப்பெட்டியா? இந்த பணப்பெட்டியில் அவ்வளோ பெரிய சிக்கலை வர வச்சு அதில் இன்னொரு சூட்சுமத்தையும் வந்துட்டு நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு அப்டேட்டாக கிடச்சிது. என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்ருக்கோம் வின்னிங் ப்ரைஸில் வந்துட்டு 50 லட்சம் அப்படியே வந்துட்டு நம்ம வின் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்க்கு போகுன்னு. அப்படி இல்லவே இல்லையா. இது வரைக்கும் வந்துட்டு 50 லட்சத்தில் அந்த பணப்பெட்டி எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்டு மைனஸ் ஆகி மீதி தான் போகுமா. ஆனால் பாவிங்களா, அப்போ வந்துட்டு இந்த அமுதவாளன் சீசன்லாம் வந்துட்டு 2 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அப்போ அதெல்லாம் மைனஸ் ஆகி தான் போயிருக்குமா. சூப்பர்ப்பா, அப்படியே வந்துட்டு அங்கே வந்து செக்கு 50 லட்சம் கொடுக்குறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த பணப்பெட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரூல் வந்தது அப்படின்னா, இந்த பணப்பெட்டி எடுத்தால் நீங்கள் உள்ளே, இல்லைனா நீங்கள் வெளியே அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ அப்புறமா என்ன பண்ணாங்க, டாஸ்க் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் பதறி நாங்கள் எப்படின்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாங்க, அதை இது பண்ணிட்டாங்க. இப்போது அந்த டாஸ்க்கை நகர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரன்னிங் அப்படின் போது லேடிஸ் போகவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்களோட அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி தான், ரன்னிங் அவ்வளோ ஸ்பீடு ஓட முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னும் போது இதை வந்து கண்டிப்பாக இந்த ரன்னிங் ரேஸ் வச்சா யார் ஃபஸ்ட்டு எடுப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அதை டிக்கெட்டு ஃபேரெல்லாம் அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, ரயான் அண்ட் முத்து. இப்போது இந்த பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஒரு எலிப்பொறி மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ட்ராப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. காரணம், இந்த பணப்பெட்டி ஓடுறதுக்கு பதில், அதாவது பணப்பெட்டிக்காக ஓடுறாங்களா இல்லை அவங்களுக்காக ஓடுறாங்களா கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்காக ஒரு ரசிகர்களுக்காக அவர் முதலே சொல்லிட்டு அதனால தான் நேற்று அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தார். எல்லாம் வந்து அப்படியே பிபிலாம் ஹையாகி போயிடுச்சு. அதேமாதிரி ரயான் வந்து எப்படின்னா, முத்துக்குமரன் பண்ணார்னா அதை வந்து முறியடிக்கணுன்றதுல முக்கியமாக இருக்கிற ஒரு ஆள். சரிங்களா? அதனால தான் டிக்கெட்டு ஃபேனில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேரில் யாருக்கோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு ஆப்பை கொடுக்கறதுக்கு தான் இந்த பணப்பெட்டி வந்திருக்குமோ. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே, அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், பணப்பெட்டின்றது ஒன்று அந்த 5 பேரில், அதாவது அந்த டாப் 5ல் இவங்க நினச்ச ஆட்கள் அங்கே வரணும். ஃபைனலிஸ்ட்ன்றது சும்மா கிடையாது. அதை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத ஆள் இருக்கானே, அவனுக்கு அந்த காசை கொடுத்து அனுப்பிச்சி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா கூட ஆச்சரியப்படுறதுல அது முத்துக்குமரனாகவும் இருக்கலாம், இல்லை ரயானாவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக ரயானா இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, முத்துக்குமரனுக்கு அதிகப்படியான ஓட்டும் இருக்குது. உள்ள பிக் பாஸில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாரு. அதை பிக் பாஸை நேற்று வந்து நம்மளுக்கு பாராட்டும் போது தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, அப்போ இந்த மனுஷனுக்கு ரூட்டு கிளியரு அப்படின்னு. அப்போ அடுத்த பொறி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரயானுக்கு ஒரு சம் அமௌண்ட்டு கேதர் ஆன உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, இந்த சதுரங்க வேட்டை படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அவன்கிட்ட காசை பிடுங்கிறதுக்கு அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து காசை கொடுத்து ஆசையை தூண்டி ஒரு ஈஸியான டார்கெட் மாதிரி வச்சு கடைசியில் அவர் போகும்போது க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரயான் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பணப்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற 3 கேர்ள்ஸுக்கு இல்லாமல் மீதி இருக்கிற 2 பாய்ஸ் அப்படி தான் தோணுது. அதிலும் அதிகப்படியாக பிரச்சனை வரப்போகிறது ரயானுக்குன்னு தோணுது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.